எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெர்லின். உண்மையான நிலையான அன்பு எதுல இருக்குது? பணத்துல இருக்குதா, பொருள்ல இருக்குதா, இல்ல அழகுல இருக்குதா அப்படின்னு உள்ளதை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி மூலமா பார்க்கலாம். 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. 3 பேர்ல 2 பேருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிருச்சு. ஒரு நண்பருக்கு திருமணம் ஆகல. எப்போதுமே திருமணமான 2 நண்பர்கள் திருமணம் ஆகாம இருக்கிற நண்பர்கிட்ட சொல்ற அட்வைஸ் என்ன அப்படின்னா, கல்யாணமே பண்ணிக்காத. கல்யாணம் செஞ்சுட்ட அப்படின்னா உன்னோட வாழ்க்கையில சுதந்திரம் போயிடும், சந்தோஷம் இருக்காது, ஜாலியா இருக்க முடியாது, எல்லாமே இழந்து நீயா இருக்க மாட்டா அப்படின்னு அந்த நண்பர்கள் எப்போதுமே கல்யாணம் ஆகாத நண்பருக்கு அட்வைஸ் சொல்லுவாங்க. இந்த நண்பரும் அதை கேட்டு அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் வேலை செய்கிற இடத்துல 2 பெண்கள் இவரை ரொம்ப அளவுக்கு அதிகமா நேசிக்கிறாங்க. இந்த நண்பர் நாளடைவுல தன்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு துணையை நம்ம தேடிக்கலாம் அப்படின்னு உள்ள மனநிலைக்கு மாறுகிறாரு. அதாவது தன்னோட நண்பர்கள் சொல்ற வார்த்தைகளை ஒரு ஓரமா வச்சுட்டு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்மளோட வாழ்க்கையில நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தன்னோட மனசுல நினைக்கிறாரு. 2 பேர் அவரை நேசிக்கிறது அவருக்கு நல்லபடியா தெரியுது. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம யாரையும் தனிப்பட்ட ரீதியில நான் உன்னைத்தான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் கிடையாது. தன்னோட தோழிகளா தான் அந்த பெண்களை பார்க்கிறான். தன்னோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு நினைச்சு அவங்க கூட பழகல. இந்த வார்த்தையை 2 பெண்கள் இடத்துல சொல்ற நேரம் இந்த 2 பெண்களும் சொல்றது என்ன அப்படின்னா, நான் உண்மையாகவே உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண்ணும், இன்னொரு பெண்ணும் நானும் உன்னை உண்மையா நேசிக்கிறேன், என்னோட வாழ்நாளெல்லாம் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையன் எப்போதுமே அந்த 2 பெண்களையும் தன்னோட நல்ல ஒரு தோழிகளா தான் பார்க்கிறான். ஆனா அந்த 2 பெண்களும் இந்த பையனை ஒரு லைஃப் பார்ட்னராகவே நேசிச்சுட்டு வருகிறாங்க. ஒரு நாள் இந்த வாலிபன் தன்னோட வேலை செய்கிற இடத்துக்கு கார்ல ரொம்ப வேகமா வருகிறான். சாலையில சின்ன ஒரு விபத்து ஏற்படுது. இந்த விபத்துல சின்னதா காலில் அடிபட்டிருக்குது. தலையிலையும் கொஞ்சம் லைட்டான காயம்தான். ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகிறான். அந்த நேரம் அந்த பையனுக்கு தோணுது மனசுல, இந்த விபத்து கூட என்னோட வாழ்க்கையில நல்லவங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க வேலை செய்கிற நர்ஸ் இடத்துல தன்னோட கண்களுக்கு கட்டு போடுங்க அப்படின்னு சொல்றான். அந்த நர்ஸ் ஏன்னு கேக்குறாங்க. அப்போ இந்த வாலிபன் சொல்றான், என்னோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான தருணமா இந்த நேரத்தை நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அந்த நர்ஸும் அந்த பையனுக்கு கண்கள்ல கட்டு போடுகிறாங்க. காலில் சின்ன ஒரு அடிதான் இருந்த பிறகும் காலில் பெரிய கட்டா போட சொல்றான். அதையும் அந்த நர்ஸ் செய்கிறாங்க. தனக்கு விபத்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு தன்னோட ஆபீஸ்ல இன்ஃபார்ம் பண்றான். இன்ஃபார்ம் பண்ணின விஷயம் ஆபீஸ் மொத்தமா பரவுது. அந்த ஆபீஸ்ல வேலை செஞ்ச எல்லாரும் இந்த வாலிபனோட நலன் விசாரிச்சுட்டு பரிதாபத்தோட போகிறாங்க. 2 பெண்கள் இந்த வாலிபரை நேசிச்சாங்கல்ல, அவங்கள ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் ஓடி வருகிறாங்க. இந்த வாலிபர் கிட்ட உட்கார்ந்து சொல்றாங்க, என்ன ஆச்சு, கண்ணுல அடிபட்டுருச்சா, கால்லயும் அடிபட்டுருச்சா, அடி ரொம்ப பலமா பட்டிருக்கா அப்படின்னு அந்த பெண் கேட்கிற நேரம் அந்த பையன் சொல்றான், இந்த விபத்துல என்னோட கண்கள் பாதிக்கப்பட்டுருச்சு, எனக்கு கண்கள் தெரியல, கால்லயும் மிக அதிகமா அடிபட்டு இருக்குது, என்னோட கால்களால பழையது மாதிரி நான் ஓடி ஆடி நடந்து செல்ல முடியாது, யாராவது ஒருவரோட உதவி எனக்கு தேவைப்படும் அப்படின்னு அந்த பெண்ணிடத்துல அந்த பையன் சொல்றான். அப்போ அந்த பெண்ணு சிறிது நேரம் யோசிச்சுக்கிட்டு சொல்லுது, இதை சரி பண்றதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லையா அப்படின்னு கேட்கிற நேரம் அந்த வாலிபன் சொல்றான், சரி பண்றதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை, அதையும் தாண்டி சரி பண்ணணும்னு நினைச்சாலும் மிக அதிகமான பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அந்த அளவு பணம் செலவு பண்றதுக்கு என்கிட்ட இல்லை. அதனால என்னோட வாழ்நாள்ல நான் இப்படிதான் இருக்க போறேன். இப்போ நீ என்ன அன்பு செய்கிறியா, என்னோட வாழ்நாளெல்லாம் என் கூட இருக்கிறதுக்கு விரும்புதியா அப்படின்னு அந்த பெண்ணிடத்துல கேட்கிற நேரம் அந்த பெண் சொல்லுவா, நான் உன்னோட கண்களை பார்த்து, உன்னோட அழகை பார்த்து நான் உன்னை நேசிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்ன உடை அணிந்திருக்கிறியோ அந்த உடைக்கு ஏற்றபடி நல்ல முறையில நடந்து வருகிறத நான் ரசிச்சிருக்கிறேன். உன்னோட அழகை நான் ரொம்ப வர்ணிச்சு ரசிச்சிருக்கிறேன். ஆனா இனி அதெல்லாம் இருக்க போகிறது இல்லை.
அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னு அந்த பெண்ணு பேசுது. அப்போ அந்த பையன் சொல்றான், நீ நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழு. இனி என்ன நினைச்சு நீ ஃபீல் பண்ண மாட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரம் அந்த பெண் அந்த இடத்துல இருந்து எழுந்து ஹாஸ்பிட்டலோட அறையை விட்டு வெளியே போகிற நேரம் இன்னொரு பெண் நேசிச்சாங்கல்ல அவங்க ஓடி வருகிறாங்க. ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிற நேரம் இந்த பையன் சொல்றான், எனக்கு இப்படி கண்ணு போயிடுச்சு, கால்லையும் பலமான அடி, பழையது மாதிரி என்னால் நடக்க முடியாது, யாராவதோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பையன் சொல்றான், உன்னோட தோழி என்னோட நிலையை கண்டு இந்த இடத்துல இருந்து கடந்து போயிட்டா, நீயும் வந்து வேற ஒரு நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி போய் சந்தோஷமா இரு அப்படின்னு இந்த பெண்ணிடத்துல சொல்ற நேரம் அந்த பெண்ணு சொல்றா, நான் உன்னோட கண்களை பார்த்தோ உன்னுடைய அழகை பார்த்தோ நான் உன்னை நேசிக்கல. என்னோட பாசம் நேசம்னு சொல்றது மனதார உண்மையான காதலா இருந்துச்சு. அது உண்மையான அன்பு மட்டும்தான். உடலோட அழகோ வெளி தோற்றமோ கிடையாது. உண்மையா ஒன்னு நான் நேசிக்கிறேன், இன்னும் நேசிப்பேன், உன் கூட தான் நான் இருக்க விரும்புறேன், எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு நான் மாற மாட்டேன் அப்படின்னு அந்த வாலிபன் இடத்துல இந்த பெண்ணு சொல்றா. அந்த வாலிபன் ரொம்ப சந்தோஷமா தன்னோட கண்கள்ல இருந்த கட்டை அவிழ்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றான், என்னோட வாழ்க்கையில நீ வருகிறதுக்கு நான் தான் புண்ணியம் செஞ்சிருக்கணும். உன்கிட்ட உண்மையான அன்பு இருக்குது. என்னோட அழகையோ என்னோட பணத்தையோ நீ நேசிக்கல, என்னோட உண்மையான அன்பை தான் நீ நேசிச்சிருக்கிற. இந்த அன்பு வாழ்நாள் முழுவதும் நம்மளை சந்தோஷமா வாழ வைக்கும். நானும் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபன் தன்னோட வாழ்க்கையில நல்ல ஒரு துணைய தேர்ந்தெடுத்தான். இது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளோட கணவரா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, 2 குழந்தைகள் ஆன பிறகு மனைவி குண்டாகிட்டாங்க, இந்த பெண்ணு வேண்டாம் அப்படின்னு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ற ஆண்களும் இருக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஷோல நான் பார்த்தேன், 2 குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு மனைவி ரொம்ப தடிமனா குண்டா இருக்கிறாங்க அப்படின்னு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ற ஆண்களும், தன்னோட மனைவி ரொம்ப குண்டா இருக்கிறாங்க அப்படின்னு வேறொரு பெண்ணிடத்துல தவறான தொடர்புல இருக்கிற ஆண்களும் இருக்கிறாங்க உலகத்துல. தன்னோட கணவர் ஃபர்ஸ்ட் நல்ல ஹேண்ட்ஸமா நல்லபடியா இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு நோய்வாய்ப்பட்டு அவங்களோட குலைந்து போகிற நேரம் தன்னோட கணவர் தேவையில்லை, வேறொருவரை தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு கணவரை டிவோர்ஸ் பண்ற பெண்களும் இருக்கிறாங்க. தன்னோட கணவர் செல்வத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற நேரம் திடீர்னு தன்னோட செல்வங்களை இழந்து ஏழ்மை நிலைக்கு மாறுகிற நேரம் தன்னோட கணவர் இனி வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போகிற பெண்களும் இருக்கிறாங்க. ஆனா அதே சமயம் எந்த சூழ்நிலையிலும் கூட இருப்பேன் அப்படின்னு கைப்பிடிச்சு நிற்கிற பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நல்ல லைஃப் பார்ட்னர் தான் எப்போதுமே வாழ்க்கையில வேணும். பொண்ணையோ பொருளையோ அழகையோ பார்த்து நேசிக்கிற உறவு நிரந்தரம் கிடையாது, நிலைக்காது, கொஞ்ச நாள்லே காணாம போயிடும். எப்போதுமே ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி அழகா இருக்கிறாங்க, அழகுக்கு தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்து அழகை மட்டுமே நேசிச்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தான் அந்த அழகு இருக்கும். அழகு நிரந்தரம் கிடையாது. வயசான பிறகு சுத்தமா இல்லை, அழகு எல்லாமே மாறி போயிடும். ஆனா உண்மையான அன்புன்னு சொல்றது லைஃப்பை தொடங்குற நேரம் கொஞ்சமா இருந்தாலும் லைஃப் லாங்கா நீங்க ஜேர்னி பண்ற நேரம் கொஞ்சமா இருக்கிற அன்பு ரொம்ப அதிகமாகி யாராலையும் பிரிக்க முடியாத அன்பா மாறும். அந்த உண்மையான அன்புக்கு இல்லையே கிடையாது. நீங்க அழகா இருந்தாலும் சரி, அழகா இல்லாம இருந்தாலும் சரி, செல்வம் உடையவங்களா இருந்தாலும் சரி, செல்வம் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, என்னாலுமே உங்களை ஹாப்பியா வாழ வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு லைஃப் பார்ட்னரை உங்களோட லைஃப்லயும் நீங்க சூஸ் செஞ்சு வாழுங்க. சப்போஸ் நீங்க தவறான ஒரு மென்டாலிட்டியோட இருக்கிறீங்க, அழகுதான் முக்கியம், பணம் தான் முக்கியம் அப்படின்னு அன்பை ஓரம் கட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையா சந்தோஷமானதா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் அன்புக்கு இடம் கொடுங்க, அதுக்கு பிறகுதான் செல்வங்களும் அழகும். நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறீங்க அப்படின்னு உள்ளது உங்க கையில தான் இருக்குது. உங்களோட வாழ்க்கைக்கு அன்புக்கு முதலிடம் கொடுங்க, அப்பதான் உங்களோட வாழ்க்கை சிறந்ததா இருக்கும்.